மாவட்டம் பட்டாபிராம் அருகே இணைய சேவைக்காக பதிக்கப்பட்டிருந்த கேபிளை வெட்டி திருட முயற்சி செய்த வடமாநில இளைஞர் அந்தரத்தில் தொங்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். போதையில் இருந்த வடமாநில இளைஞர் கேபிளை வெட்டி திருட முயற்சி செய்த போது அவர் எதிர்பாராத விதமாக மேம்பாலத்திலிருந்து கீழே தொங்கியபடி இருக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், விவரங்கள். வணக்கம். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் நெம்லச்சேரி வண்டலூர் வெளிவட்ட சாலை. இந்த வெளிவட்ட சாலையை ஒட்டி பல்வேறு குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்த வெளிவட்ட சாலையை ஒட்டி இன்டர்நெட் கேபிள்கள் ஆங்காங்கே கட்டி தொங்க வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு வடமாநில வாலிபர் ஒருவர் இந்த இன்டர்நெட் கேபிள்களை கட் செய்து எடுக்க முயன்றுள்ளார். மேம்பாலத்தின் மீது இருந்து மேம்பாலத்தின் வெளிப்புற பகுதியில் தொங்க வைக்கப்பட்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை கட் செய்து திருட முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த வாலிபர் அங்கிருந்து கால் தவறி அந்த கேபிள்களில் சிக்கியுள்ளார். இவர் அங்கிருந்து தப்பிக்க முடியாமல் கேபிளில் சுமார் தரைக்கும் மேம்பாலத்துக்கும் இடையே சுமார் 30 மீட்டர் உயரம் உள்ள இடத்தில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். இதனை கண்டு அங்கிருந்த காவலர்கள் உடனடியாக அவரை மீட்க முயற்சி செய்தனர். எனினும் அவர் மது போதையில் இருந்ததால் அவர் மற்றும் மொழி பிரச்சனை காரணமாக அவரை கீழே இறக்குவது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. உயரில் தொங்கியபடி மேலிருந்து அந்தரத்தில் சினிமா பாணியில் அங்கிருந்து அந்த வடமாநில போதை வாலிபர் கீழே குதித்துள்ளார். இதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை கைது செய்த அங்கிருந்த பட்டாபிராம் போலீசார் அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பதும் அவர் இங்கு எதுக்கு வந்தார், ஒயர்களை திருட வந்தாரா அல்லது மேம்பாலத்தின் வழி தெரியாமல் மேலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தாரா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.